முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கற்பனை பிரகாரம் உலகத்தில் வாழவில்லை. தன்னுடைய நினைத்த விடயங்களை அவர்கள் பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. இன்று உலகத்திலே கல்விமான்கள், புத்திஜீவிகள், படித்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யாரை தெரியுமா? அவர்கள் தங்களுடைய யூகங்களால், தங்களுடைய சிந்தனைகளால் முன்னேறியவர்களை கல்விமான், புத்திசாலி, புத்திஜீவி என்ற பெயர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் BA, MA, PhD, அதுக்கு மேல் என்னென்னமோலாம் இருக்கிறதோ அனைத்துமே யூகங்கள். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே 5 கேள்வி கேட்கின்றார். அந்த 5 கேள்விகளும் எங்களுடைய கற்பனைக்கு மாற்றமானது. அல்லாஹ் அந்த 5 கேள்வியுடைய ஆரம்பத்திலும் கேட்கின்றான், நீங்க நினைச்சீங்களா? நாங்க கேட்போமே, நீங்க நினைச்சீங்களா அப்படி நடக்கும் என்று? இல்லை, நீங்க நினைத்தது அல்ல, அது பொய். நாங்கள் நினைப்பது வேறு சகோதரர்களே, குர்ஆனில் இருப்பது வேறு. மனிதனுடைய நினைப்பெல்லாம் சரி என்று ஒரு நாளும் கருதிவிடக் கூடாது. நான் நினைக்கிறது சரி, நான் கற்பனை பண்றது, என் மண்டைக்கு படுறது சரி, பிழை. எப்பொழுது சரியாகும் தெரியுமா? நான் நினைப்பதை வஹியோடு உரசி பார்க்க வேண்டும். நான் நினைப்பது குர்ஆன்ல இருக்குதா? நான் நினைப்பது ஹதீஸ்ல இருக்குதா? நான் நினைத்ததும் குர்ஆனில் இருப்பதும் தோதுவாக இருந்தால் எனது நினைப்பு சரி, எனது எண்ணம் சரி. நான் நினைப்பது குர்ஆனுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் சகோதரர்களே, நான் ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டேன். இன்று மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கலாம், அல்லது என்ன பேச்சாளர்களுடைய பேச்சாக இருக்கலாம், அது குர்ஆனை விட்டு ஹதீஸை விட்டு ஓரமாகுமாக இருந்தால் அது அவருடைய கற்பனை. அல்லாஹ் இந்த 5 கேள்விகளுக்குள் உலகத்தில் 3/2 பகுதியினர்கள் மடையர்களாக மாறிவிட்டார்கள். இந்த 5 கேள்வியையும் ஹுதுபா முடிந்ததற்கு பிறகு நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் நான் தயாராக்கி வைத்திருக்கிறேனா? எனது நாடு, எனது குடும்பம், இந்த உலகத்தில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சக மனிதர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த 5 கேள்விக்கும் என்ன பதில் தயாரித்து வைத்திருக்கிறார்கள்? இதில் முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்திலே கேட்கின்றார். சூரத்துல் பலதிலே 2 கேள்வி, சூரத்துல் கியாமாவிலே 2 கேள்வி, சூரா மூமினூன்லே 1 கேள்வி, மொத்தம் 5 கேள்வி. சூரா பலதிலே அல்லாஹ் கேட்கும் 2 கேள்வியில் முதலாவது கேள்வி, லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வ மா வலத் லகத் خلقனல் இன்சான ஃபீ கபத் அயஹ்ஸபு அன் லன் யக்திர அலைஹி அஹத். இதான் முதலாவது கேள்வி. அல்லாஹ் சத்தியம் பண்றான் என்ன? லா உக்ஸிமு பிஹாதல் பலத், மக்காவின் மீது சத்தியம் செய்கின்றேன். வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நபியே அந்த மக்காவை ஒரு நாள் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். வ வாலிதின் வ மா வலத், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளை மீது சத்தியமாக. எவ்வளவு பெரிய சத்தியம்! வாப்பாவின் மீது சத்தியமாக, எவ்வளவு பெரிய சத்தியம்! லகத் خلقனல் இன்சான ஃபீ கபத், நாங்கள் மனிதர்களை கஷ்டத்திலே தான் படைத்திருக்கிறோம். பிறந்ததிலிருந்து சொர்க்கம் நுழையும் வரை கஷ்டம் தான் எங்களுக்கு. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் முதலாவது கேள்வி கேட்கிறான், அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நக்திர அலைஹி அஹத், மனிதன் நினைத்து கொண்டானா அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று. உலகத்தில் ஒரு பவர் கையில கிடைச்சிட்டா சகோதரர்களே, அவர் நினைக்கிறது நான் தான் பெரியார். இது மனிதனுடைய இயல்பு. இது நாட்டுடைய ஆட்சி தொடக்கம் வீட்டுடைய ஆட்சி வரை. வீட்டுல ஆண் நினைக்கிறது என்ற வீட்டுல நான் தான் பவர், ஆம்பளை நினைக்கிறார். சில வீடுகள்ல பெண்களுடைய ஆட்சி இருக்குது, அந்த வீட்டு பெண் நினைக்கிறாள் என்ன, நான் தான் பெரியார் என்ற ரிமோட்ல இந்த மாப்பிள்ளை வேலை செய்யும். நசிச்சா வீட்டுக்கு கிடைக்கணும். அவர் வீடு பள்ளிவாசல், மக்கள் இடத்துல பணத்தை சேர்த்துட்டு பள்ளி எழுதுறது அவனோட வைஃபோட பேர்ல சேர்க்கிறது என்ன, ஜும்மாக்கு போற வசூல்.
ஜும்மாவுக்கு போற பிடிக்கிற எப்படியாவது பிச்சை எடுத்து நாடு நாடா போய் பள்ளியை வாங்கியாச்சு. பள்ளியை வாங்கி யார பேருடா பள்ளி இருக்குது? இல்ல எங்கட 7 பேர் பள்ளி. நாங்க அசாபுல் கஹஃப் தானே, புகவாசிகள் தான் 7 பேர். மேல மாப்பிள்ள மாறுற ஆட்சி, கீழே பொண்டாட்டி மாறுற ஆட்சி. நினைக்கிறாங்க என்ன, எங்களை விட்ட ஆள் இல்லை. இது பள்ளி. சரி, நிர்வாகங்கள், நிறுவனங்கள். சகோதரர்களே, சுருக்கமாக எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ, நாட்டுடைய அரசர், சரி, கண்டங்களின் அரசர், வல்லரசு நாடுகள், முழு பேர் சிந்தனை என்ன தெரியுமா? இதுதான் சிந்தனை. என்ன சிந்தனை? அயஹ்சபு அல்லன் நக்திர அலைஹி அஹத். எங்களை அடிக்கல யாரும், எங்களை முழுத்தாட்டையில யாரும். இது சரியான சிந்தனையா பிழையான சிந்தனையா? விழும் விழும், ஒரு நாள் வரும், விழும். எல்லாம் உலகத்தில் கிஸ்ரா பவர்ல இருந்தது, கைசர் பவர்ல இருந்தது, ரோம் பவர்ல இருந்தது. சாதாரண பவர் அல்ல, சாதாரண பவர் அல்ல. நபி அவர்கள் ஒரு துவா, கிஸ்ரா நபியுடைய கடிதத்தை பித்தான். யா அல்லாஹ், என்ற கடிதத்தை பிச்சானா, யா அல்லாஹ் அவனையும் அவனுடைய ஆட்சியையும் நாசமாக்கி விடு. ஒரு துவா நாசமாகி. ரோம் என்பது எது தெரியுமா? பழைய ரோம், ஜோர்டான், சிரியா, பலஸ்தீன், லெபனான், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் ரோம். எப்படி தூள் தூளா மாறியது ரோம். பாரிஸ் என்பது எது தெரியுமா? இப்பொழுது பாரிஸ், துபாய், குவைத், ஈராக், ஈரான், இவ்வளவும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இதுதான் பாரிஸ். எப்படி உடைந்தது தூள் தூளா. கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்பொழுது நினைத்தார்கள் நாங்க தான் பவர். நினைக்க கூடாது. இதைத்தான் அல்லாஹ் முதலாவது கேள்வி சொல்கிறார். நீங்க எந்த சக்தியிலையும் இருக்கலாம், நீங்க பவர், நீங்க உடை. அந்த பவரை வச்சு நினைக்காதீங்க உங்களுக்கு மேல ஒரு ஆள் இல்ல. அயஹ்சபுல் இன்சான் அல்லன் யக்திர அலைஹி அஹத். முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத். நீங்க நினைக்கிறீங்களா உங்களை பார்க்க ஒருத்தர் இல்லைன்னு? உங்களை இப்ப என்ன கவனிக்கிறேன், சும்மா ஓதிட்டு இருக்கிறேன். இப்ப நான் நினைச்சதை பேசலுமா? இல்ல, எனது ஒவ்வொரு சொல்லும் எழுதப்படுகிறது. முந்தி சொன்னா விளங்காது, எப்படி எழுதப்படுற? நீங்க யூடியூப திறந்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்ல எழுதுறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு சொல். அப்ப ரக்கீபா தீரிஞ்சால எழுதுறாங்க. ஏன் இதை பேசினாய் எழுதுவாங்களா இல்லையா? என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? இப்ப உங்களை எங்களோட ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க ஆக்க. நாங்க என்ன ஜல்ராத் வேலை செய்ய இயலாது, நாங்க என்ன அமுக்கு முட்டி வேலை ஒன்றும் செய்ய இயலாது. நாங்க நினைக்கிறோம் எங்களை பார்க்க ஒருத்தரும் இல்லை. இல்ல, அல்லாஹ் இரண்டாவது கேள்வி. நினைக்கிறது பிள்ளை சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய கேள்வி. அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத். உங்களை பார்க்க ஒருத்தரும் இல்லை நினைக்கீங்களா? இல்ல, நினைக்கிறோம். யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்கிறாய். இது இரண்டாவது கேள்வி. மூணாவது நான்காவது கேள்வி எங்க இருக்கு தெரியுமா? சூரத்துல் கியாமாவுல. அல்லாஹ் சூரா கியாமாவுல கியாமத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை தவிர மற்ற எல்லாருடைய கொள்கையும் என்ன தெரியுமா? நாங்க மரணிச்சிட்டோம் என்றா எழும்ப மாட்டோம். அப்படித்தானே? அவங்களுடைய நினைப்பு பொய்யான நினைப்பு. அவங்க நினைச்சது சரியா பிள்ளையா? பிள்ளை. எங்க எத்தனை கூட்டாளி மாதிரி இருக்கிறார். இப்ப ஜும்மாக்கு வரும் பொழுது ஒருத்தரை கூப்பிட, வாங்க ஜும்மா போவோம். அது முன்னுக்கு போக பின்னால வாரண்டார். முன்னுக்கு போங்க, பின்னால இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, பின்னால வாரது. நம்பிக்கை இல்லை. ஜும்மா தொழுது என்ன செய்ய? ஜும்மா தொழுது நாங்க என்ன செய்ய? நம்பிக்கை இல்லை. அப்ப கற்பனையாக மாறுது அவங்களோட. சகோதரர்களே, உலகத்தில் முஸ்லிம் அல்லாத அவ்வளோ பேர், தமிழர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், நெருப்பு வணங்கிகளாக இருக்கலாம், எல்லோருடைய கொள்கையும் என்ன? மரணத்தோட லைஃப் வாழ்க்கை முடியுது. அப்படித்தானே? இது ஒரு கற்பனை. அல்லாஹ் கேட்கிறான் என்ன தெரியுமா? லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா. இதான் கேள்வி மூணாவது. மனிதன் நினைத்து கொண்டானா அவனுடைய முள்ளுகளை எல்லாம் நாங்க ஒன்று சேர்க்க மாட்டோம். எப்படி கேள்வி? நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன அறிவியல் என்ன சொல்றாங்க? மரணிச்சதோட சரி, மையத்துடைய குடல் எல்லாம் எடுத்து கோட் ஷூட் போட்டு பூத்தட்டில் வைப்பாங்களா இல்லையா? என்ன நினைக்கிறாங்க? இதோட முடிஞ்சு வாழ்க்கை இல்ல. நீங்க நினைச்சது பிள்ளை. நாங்க முந்தி கொழும்புல கபரை தோண்டினா சில நேரம் மாதம் பீட்டி கபருல ஒரு வருஷத்துக்கு பிறகு அதே கபரை தோண்டிய நிலைமை வரும். அவ்வளோ சின்ன இடம்.
கபரை தோண்டினா முள்ளுகள் அப்படியே இருக்கும். கபரை தோண்டினா முள்ளுகள் அப்படியே இருக்கும். ஒரே ஒரு கபர் தான் அப்படியே உடம்பு இருந்துச்சு. உடம்பு என்ன மண்வெட்டியால் வெட்டப்பட ரத்தம் வந்துட்டு அது மிச்ச நாள் அடக்கின மையத். நிந்தூர்ல ஒரு கபர் இருந்துச்சு. நிந்தூர்லயும் ஒரு கபர், ஆலிமுடைய கபரை கண்டோம். அப்படி மாதம்பீட்டிலையும் அப்படி ஒரு கபர் இருக்குது. அதிகமான கபர்களை தோண்டும் பொழுது முள்ளு மட்டும் இருக்கும். இப்ப யோசனை என்ன, இந்த முள்ளெல்லாம் என்ன செய்வார் தெரியுமா? மையத்தை தோன்றவர் மையத்துக்குருவி ஒரு ஆள் இருந்தார். அங்க மையத்துக்குருவி தான் சொல்றது அவர் பேர். அவர் என்ன செய்வாரு, அதில் என்ன செய்வோம் இந்த முள்ளுகளை அவர் கேட்க முந்தையே அந்த சைட் பலகைக்கு இடையில முள்ளு எல்லாம் போட்டுவார். ஏன்னா முள்ள எடுத்து போட்டதை மத்த மையத்தை உள்ளுக்கு வைக்கலாம், இடம் இல்லையே, சைட்ல அப்படியே முள்ளெல்லாம் போட்டுவார். இந்த முள்ள எப்படி என்ன நடக்க போகுது நாங்க யோசிக்கலாம். அல்லாஹ் கேட்கிறார், சரி உங்களோட கட் பண்ண இந்த முள்ளெல்லாம் சேர்க்க மாட்டோம் தானே? இல்ல சேர்ப்போம். நாங்க நினைக்குது, உலகம் நினைக்குது. ஜப்பான்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மையத்தை எரிச்சு விடுங்க அப்பா, அடக்க தேவையில்லை, சின்ன ஒரு இடம். இப்ப நாங்க ஏன் $10,000 குறைச்சு அடக்கிறோம்? $4,000 $5,000 ஏன்? எங்களுக்கு எரிக்க முடியாது, எங்களோட வாழ்க்கை முடியல, எங்களோட வாழ்க்கை தொடங்குது. ஆனா உலகத்துல 2/3 பகுதியினருடைய கற்பனை என்ன, வாழ்க்கை முடியும். இந்த கற்பனை சரியா பிழையா? பிழை. அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா, நாங்க உங்களோட முள்ளுகளை எல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் நினைக்கிறீங்களா? எப்படி ஒன்று சேர்ப்போம் தெரியுமா? பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, எப்படி ஒன்று சேர்ப்போம்டா, உங்களோட பெருவிரல் இருக்குதானே, ஏன் பெருவிரல்ல சைன் வைக்கிறது? சைன் வைக்க தெரியாதவங்க ஏன் பெருவிரல்ல போடுறது? எல்லாரும் பெருவிரலும் ஒன்றும் இல்லை, வித்தியாசம். இதுக்கு அரபியில சொல்ற பனானா, இதுக்கு அரபியில என்ன சொல்றது? பனானா. இங்கிலீஷ்லயும் பனானா இருக்குதானே, அரபியில பனானா என்ன தெரியுமா? பெருவிரல். இந்த பெருவிரலை கூட சரியாக செய்துதான் எழுப்பாட்டுவோம். இதை கூட செஞ்சு சரியா எழுப்பாட்டுவோம் என்றா அவன் நாங்க நினைச்சது சகோதரர்களே, உலக மனிதர்கள் நினைத்தது பொய்யா இல்லையா? 3வது கேள்வி. 4வது கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த தொழாதவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு ஃபலா ஸத்தக வலா ஸல்லா வலகின் கஸப வதவல்லா ثم ذهب الى اهله يتمطى اولى لك فاولى ثم اولى لك فاولى. அந்த தொழல்ல, அவன் சதகா கொடுக்கல, அவுலா லக ஃபஅவுலா, 4 தடவை நீ நாசமா போ. அல்லாஹ் சொல்ற யாரை பார்த்து? தொழாதவனை பார்த்து. அவுலா லக ஃபஅவுலா ثم அவுலா லக ஃபஅவுலா, 4 தடவை. அபூ ஜஹல் இடத்துல இறங்கின ஆயத். ஆனா தொழாத ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிக்கை. ஹஸரத் வந்து துஆ ஓதினா சொர்க்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுத்துட்டா, ஹஸரத் வந்து கபிரிஸ்தான்ல $100 கொடுத்துட்டா அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஜன்னத்துல் மஅவா கொடுப்பார். எவ்வளோ? $100 எல்லாம் வேலை செய்ய முடியும். சர்டிபிகேட் வந்துடும், கனடா சர்டிபிகேட், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உங்களுக்கு போங்க. ஆனா ஜும்மா தொழுவுற இல்ல. அல்லாஹ் சொல்றான் என்ன சூரா கியாமாவுல, அவுலா லக ஃபஅவுலா ثم அவுலா லக ஃபஅவுலா, 4 தடவை நீங்க நாசமா போங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் 4வது கேள்வி கேட்கிறான். என்ன? அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் நினைச்சானா சும்மா விட்டுருவோம் அப்படின்னா என்ன? அல்லாஹ் சும்மா விட்டுருவான்? கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா, நாங்க சொல்றோம், எங்கட பாசையில சொல்றேன்டா, கூட்டத்தோட சேர்ந்து அப்படியே மெதுவா வலிட்டு போறது. அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. 4வது கேள்வி சகோதரர்களே, கனடாக்கு வந்தது நாங்க எல்லாரும். கனடாக்கு உதாரணமா வைங்களேன், 100 ஃபிளைட் ஒரே அடியா இறங்கி டொரண்டோல. எத்தனை ஃபிளைட்? 100 ஃபிளைட் ஒரே அடியா இறங்கி ஏர்போர்ட்ல ரஷ், இடம் இல்லை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இப்ப ரஷ் ஆயிட்டு ஏர்போர்ட், அவசர அவசரமா எல்லாரும் சும்மா விடுங்க, பாஸ்போர்ட் செக் பண்ணா. ஹஜ்ஜில கூட நடக்காது. ஹஜ்ஜில நான் இருந்திருக்கிறேன், ஏர்போர்ட்ல மட்டும் ஒரு நாள் 36 மணித்தியாலம். ஏர்போர்ட்ல ஹஜ்ஜிலே முந்தி வந்த ஃபிளைட் எல்லாம் கிளியர் பண்ணணுமே, அவன் யாரையும் விட மாட்டான். அவன் தேவைப்பட்டா கவ்வா அடிப்பான், அரை மணித்தியாலம் கை 2 வைக்கணும், போட்டோ எடுக்கணும், பாஸ்போர்ட் செக் பண்ணணும், அது புறம் தான் விடுவான். அது என்ன நீங்க மயங்கி விழுந்தாலும் சரி, அல்லாஹ் விட்டுருவான் நினைச்சீங்களா? அல்லாஹ் விட மாட்டான் சகோதரர். அதான் அல்லாஹ்வோட கேள்வி. அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் நினைச்சானா சும்மா விடப்படுவான் என்று? கனடாவுக்கு சும்மா வர விட்டானா? ஒவ்வொருத்தரா செக் பண்ணி, எப்படி அடிச்சாய் விசா, யார் விசா தந்தது, என்ன விசா, டூரிஸ்ட் விசாவா, விசிட் விசாவா, எத்தனை நாள், எத்தனை மணித்தியால விசாரணை, சிலருக்கு ஒரு நாள் விசாரணை இருக்கா இல்லையா? இது அல்லாஹ்வோட கேள்வி. அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? குர்ஆனை பிரட்டுக்கு. 4வது கேள்வி அல்லாஹ். ஏன்
அல்லாஹ் கேட்கிறான், அலம் யகுனு துஃபதம் மின் மனிய்யின் யும்னா ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى. ஏன் தெரியுமா? உங்களோட ஹிஸ்டரி என்ன இருக்கு அல்லாஹ் சொல்றான். உங்களோட ஹிஸ்டரி என்ன? நாங்க ஹிஸ்டரி எழுதுற ஒரு ஆளை பத்தி எப்ப தெரியுமா? இவர் இந்த யூனிவர்சிட்டியில BA படித்தார், இவர் கனடாவில் இன்ன போஸ்ட்ல இருக்கிறார். நாங்க ஹிஸ்டரி எழுதுறோம், அப்படிதானே? அல்லாஹ் ஹிஸ்டரி எழுதுறான். எப்படி தெரியுமா? அலம் யகுனு துஃபதம் மின் மனிய்யின் யும்னா, வடிகிற தண்ணி அறிக்கலையா நீங்க, இந்திரியம். ثم كان علقة, உங்களை யார் ரத்த கட்டி ஆக்கினது? فخلق فسوى, ரத்த கட்டியிலிருந்து தான் உங்களை செஞ்சது நான், சதக்கட்டி. وجعل منه الزوجين الذكر والأنثى, அங்கிருந்து தானே உங்களை ஆணாக்கினது பெண்ணாக்கினது. இவ்வளவு பெரிய அல்லாஹ்க்கு அலைஸ ذلك بقادر على أن يحيي الموتى, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களை எழுப்பாற்றுறதுக்கு சக்தி இல்லையா எங்களுக்கு? உங்களோட தண்ணி பருவத்திலிருந்து உங்களை தெரியுமாப்பா எங்களுக்கு? உங்களோட இந்திரிய பருவம் உங்களோட என்ன அது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய எத்தனாவது கேள்வி? 4வது கேள்வி. 5வது கேள்வி எங்க தெரியுமா கேட்பான் அல்லாஹ்? மறந்துடாதீங்க இந்த கேள்வியை. 5வது கேள்வி ஒவ்வொருத்தரிடம் கேட்பான் அல்லாஹ் கியாமத்தில். என்ன கேள்வி அது? قال كم لبثتم في الارض عدد سنين, அல்லாஹ் கேட்பான் எவ்வளவு காலம் அப்பா உலகத்துல வாழ்ந்தீங்க? எப்படி கேள்வி? இந்த ஷாபான் வாரையும் விளங்குது இல்ல, ரமலான் வாரையும் விளங்குது இல்ல தானே? அல்லாஹ் பாதுகாக்கும். ஒவ்வொரு நாளையும் கணக்கெடுங்க. ஷாபானுடைய நோன்பு வருது, பிடிங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் பிடிங்க. ஐயாமுல் பீத் நோன்பு பிடிக்கலப்பா, பிடிங்க நோன்ப. நல்ல அமல்கள் இறங்குங்க. குர்ஆன் ஓதுற மாதம் ஷாபான். உழைக்கிறது தேவை, உலகத்துக்கு தேவை உழைக்கிறது. கபருக்கு என்ன இருக்கு? கபருக்கு ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் இருந்தார், எம்எச்எம் அஷ்ரப் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர் அஷ்ரப். எங்க அவர்? கபூர்ல. அரசியல் சரி வருமா அதுக்குள்ள? கபருக்குள்ள யார் அரசியல்? ஜாவத்த பள்ளி போய் பாருங்க, ஜாவத்த பள்ளி கபர் இருக்குது. எங்க? இந்தியாவுடைய அபுல் கலாம் எங்க? ராமேஸ்வரத்து போய் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆண்டவர். என்ன கபருக்குள்ள என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒன்றும் இல்ல. கேட்பாங்க, قال كم لبثتم عدد سنين, எவ்வளவு காலம் அப்பா உலகத்துல வாழ்ந்தீங்க? சொல்லுவாங்களாம், لبثنا يوما او بعض يوم, ஒரு நாள் அல்லது அரை நாள். என்ன சொல்றாரு பதில்? 82 வருஷத்தை உதாரணமா 90 வருடத்தை சுருக்கி பதில் சொல்லுவார். சூரா மூமினூன் எடுத்து பாரு, எங்க குர்ஆன் இது. சூரா மூமினூன் அல்லாஹ் கடைசில சொல்றான் இதெல்லாம். சொல்லுவார் ஒரு நாள். கனடாவில் நீங்க எத்தனை வருஷம்? நேத்து 30 வருஷமா கனடாக்கு வந்து சொல்றாரு. எத்தனை வருஷமா? 30 வருஷம் நான் கனடால. பிரச்சனை இல்ல, நீங்க 100 வருஷம் கனடால இருக்கீங்க. கியாமத்துல போய் சொல்ல போறீங்க, லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், யா அல்லாஹ் ஒரு நாள் அல்லது அரை நாள். அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா மலக்குகள்? قال إن لبثتم إلا قليلا لو أنكم كنتم تعلمون. சொல்லுவாங்க, لبثنا يوما أو بعض يوم فاسأل العادين. ஒரு நாள் அரை நாள், இந்த நாளெல்லாம் கணக்கு பார்த்தா கேட்டு பாரு சொல்லுவாங்களா? நாள் கணக்கு பார்க்கிற நாங்க தானே, எங்களுக்கு எல்லாருக்கும் நாள் தெரியும். நாள் தெரியாத ஆக்கள் இல்லை. 90 என்ன 10 மாசம் 17 மாசம் 100 மாசம் குறைஞ்சிட்டா எத்தனை மாசமா? எல்லாரும் நாள் தெரியும் எங்களுக்கு. எல்லாரும் எப்ப PR வரும், எப்ப இது வரும் எல்லாம் தெரியும் எங்களுக்கு. எத்தனை வருஷத்துல எங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். ஃபஸ்அலில் ஆதீன் சொல்லுவாங்களா? இல்ல, நீங்க தங்கினது கொஞ்சம் தான். அப்படின்னா அரை நாளும் இல்லையா? இல்ல, மணித்தியாலும் தான் தங்கி இருக்க உலகத்தில். قال إن لبثتم إلا قليلا لو أنكم كنتم تعلمون. உங்களுக்கு அறிவு இருந்தா அல்லாஹ் சொல்றான், நீங்க தங்கினது மணித்தியாலம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் 5வது கேள்வியை கேட்கிறான். சகோதரர்கள், என்ன கேள்வி தெரியுமா? அங்க வச்சு தான் கேட்க போறான். أفحسبتم أنما خلقناكم عبثا, நீங்க நினைச்சீங்களா உங்களை நாங்க விளையாட்டுக்கு படைச்சோம் என்று? என்ன கேள்வி? أفحسبتم, நீங்க நினைச்சீங்களா? أنما خلقناكم عبثا, உங்களை படைச்ச எதுக்கு? விளையாட்டுக்கு. وأنكم إلينا لا ترجعون, ஒரு நாளைக்கு நீங்க எங்கள்கிட்ட மீண்டு வரமாட்டீங்க நினைச்சீங்களா? எல்லாரும் நினைக்கிறாங்க. பாருங்க, முஸ்லீம் அல்லாத அவ்வளவு பேர் கற்பனையும் என்ன, மரணிச்சதோட முடிஞ்சப்பா பிரச்சனை இல்ல, பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை முடியல சகோதரர்களே, பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆகவே இந்த 5 கேள்வியிலும்
நாங்க தவறு செஞ்சுட்டோம் மனித சமூகம். இந்த 5 கேள்வியை டயரில் எழுதி வைங்க. நாளாந்தம் எடுத்து பாருங்க. முதலாவது கேள்வி என்ன? அயஹ்சபுல் இன்சானு அல்லன் யக்திர அலைஹி அஹத். எனக்கு மேல சக்தி உள்ள யாரும் இருக்கிறானா? நான் தான் பவர். இரண்டாவது, அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத். என்ன பார்க்க யாரும் இருக்கிறானா? மூன்றாவது, அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இதாமா. இந்த முள்ளுகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பான் அல்லாஹ். நான்காவது, அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. மனிதன் நினைச்சான சும்மா விடப்படுவான் என்று. ஐந்தாவது, அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. மனிதன் நினைச்சானா விளையாட்டுக்கு படைச்சிருக்கிறேன், விளையாடிட்டு போவோம், காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஷாபான் முடி, அடுத்த ரமலான் வரும், கஞ்சி வரும், சாப்பாடு வரும், அப்படியே இல்லை சகோதரர்கள். ஆகவே இந்த 5 எங்கட சிந்தனையும் பிழை. அல்லாஹ் சொன்னதுதான் சரி. எஞ்சியுள்ள வாழ்க்கை மிக குறுகியது சகோதரர்களே, மிக குறுகியது. இந்த ஷாபான்ல முடியுமாக பள்ளிக்கு நேரத்தை கொடுங்க.